எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நெல்லடி மிஷினில் பார்த்திங்கன்னா பேரிங் வந்து ஷேக் வருது. அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அது எதனால் ஷேக் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எந்த பேரிங்னா, இந்த பேரிங் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிட்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகுது. அது எப்படி ஷேக் ஆகுதுன்னு இந்த பெல்ட்டை அவுத்து காட்டுறேன். அது வந்து இப்போ பெல்ட்டு போட்டுனுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, டைட்டாக இருக்கும். ஸோ ஆட்டினா கூட அவ்வளோ சீக்கிரம் தெரியாது, ஃபுல் டைட்டாக இருக்கும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ரன்னிங்கில் இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா இப்படி ரொம்ப அதிகமாக ஆடும். அது ஒன்றும் அந்த ஷேக் இருந்தாலே ஆடும். அந்த அப்போ பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் லூஸ் ஆகிட்டாலும் இந்த புள்ளி வந்து வச்சுக்கோங்களேன், இப்படி பின்னாடிக்கு வந்துருச்சு அப்படின்னா கூட பற்றி அதிகமாக ஆடும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பெல்ட்டை கழட்டி காட்டுறேன். பெல்ட்டை கழட்டிட்டு அது எப்படி ஷேக் வருதுன்னு பார்க்கலாம், அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டை கழட்டி எடுத்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு அவுத்துருவோம் அந்த பெல்ட்டு. சரி கழட்டிட்டோம். இப்போ ஷேக் வரது காமிக்கிறேன், எப்படி ஷேக் வருதுன்னு பாருங்கள். ஒரு சாட்ரு வாங்க, தெரியுதுங்களா எவ்வளோ ஷேக் ஆகுதுன்னு. அது எங்கே காட்ட பாருங்க, பிடிக்குமா பாருங்கள் எவ்வளோ ஷேக் ஆகும். இது காரணம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், எப்படி ஆடுது பாருங்கள், ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்படி லூஸாக இருந்தால் என்ன ஆகும்னா, கொஞ்சம் சுற்றி பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் இந்த காடி இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக தேஞ்சிச்சுனாக்கா பேரிங்கும் லூஸ் ஆகிடும், அப்புறம் ஷேக்கும் வரும். ஹீட் ஆகி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஹீட் ஆகும். நம்ம உள்ளே வந்து க்ரீஸ் பண்ண முடியாது. நம்ம க்ரீஸ் பண்ணுறது வந்து இதுக்குள்ளே தான் போகும். இப்போ இந்த க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இதுக்குள்ளே தான் போகும். ஃபுல்லாக ஹீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாஃப்ட்டு ஹீட் ஆகி பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எப்படி டைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல க்ளீன் பண்ணிடுறேன். அதை டைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் கீ இருக்கா, அலன் கீ அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த டைப் பேரிங் எல்லாருமே ரெண்டு கொடுத்துருப்பாங்க. 2 இடத்துல கீ வந்து டைட் பண்ணுற மாதிரி. இது வந்து நம்ம மேக்ஸிமம் பெல்ட் ஓடின்னு இருக்கும்போது நம்ம அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா டைட்டாக இருக்கும். நேற்று பெல்ட் அவுக்கும்போது சும்மா செக் பண்ணி பார்த்தேன், தெரிஞ்சு. ஸோ நம்ம இந்த சைஸ் பற்றிலாம் எல்லாம் கீ எடுத்துக்கலாம். என்ன சைஸுன்னு தெரியல, வாங்கி வச்சுருக்கேன், போட்டு பார்க்குறேன் சும்மா. அந்த சைஸ் இல்லை. ஓகே, இது ஆகுது. க்ரீஸெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிக்கிட்டு இதை டைட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரே பக்கம் ஃபுல்லாக டைட் பண்ணக்கூடாது. ஒரே பக்கம் ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா ஒன் சைடாக உட்காந்துரும். ஸோ கொஞ்சமாக 2 திருப்பு பார்த்திங்கன்னா ஃபுல் டைட்டாக தான் இருக்குது. இந்த ஒரு பக்கம் தான் பாருங்கள் லூஸ் ஆகிடுது. இந்த ஹைட் பாருங்கள், டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஹைட்டுக்கு தெரியல, கொஞ்சம் போன மாதிரி. ஸோ இது வெளியே வந்துட்டுருக்குது பாருங்கள், இது கொஞ்சம் உள்ளே இருக்குது, இது ஃபுல்லாக டைட். அப்போ இது ஒன்று தான் லூஸ் ஆகிருக்கு. இது என்ன பண்ணால் ஷார்ப்பாக பிடிச்சிக்குவோம். ரொம்ப தெரிஞ்சுன்னா டைட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, வேறு பேரிங் தான் வாங்கி போடணும். இவ்வளோ டைட் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. இந்த பக்கம் அப்படி செக் பண்ணிக்கலாம் இதுவும் எப்படி இருக்குன்னு.
இது டைட்டாக தாங்க இருக்குது. ஓகே, இது டைட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டைட் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அடிக்கடி செக் பண்ணிக்கிறோம். நானே மறந்துட்டுருந்தேன். ஸோ இந்த பேரிங் சைஸும் உங்களுக்கு காட்டுறேன் என்ன சைஸுன்னு. ஸோ இந்த பேரிங் சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. அது தெரியுதா? P209 2 மாதிரி சைஸ் பேரிங் தான். இந்த 2 பேரிங். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வேறு யாருக்காச்சும் தேவைப்படுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா பாருங்கள், இங்கே ஒரு பேரிங் இருக்குல்ல, இது சின்ன பேரிங், அதோட சைஸ் சின்னஸு. இது என்னாச்சு, லூஸ் ஆகி இந்த பக்கம் ஆடி இந்த மேலே இருக்கிற இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகுது இல்லையா, அப்போ வந்து பார்த்தி உடஞ்சிருச்சு. வேலை டைமில் மாதிரி உடஞ்சாங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம இப்போ வாங்கி வந்து டைட் பண்ணி போகிறப்ப ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதனால் அப்பப்போ கவனிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வேறு யாருக்காச்சும் தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.